ஹலோ கிட்ஸ், ஹவ் ஆர் யூ? இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்? சித்ரா பௌர்ணமி. அது என்ன சித்ரா பௌர்ணமியில் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா எல்லா மாதமும் தான் பௌர்ணமி வருது. சித்ரா பௌர்ணமியில் மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி தான் சித்திரகுப்தன் தோன்றின நாள். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்கோ. நான் சித்திரகுப்தன் பிறந்த நாள்னு சொல்லலை, தோன்றின நாள் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவர் யாருக்கும் பிறக்கலை. ஒரு சித்திரத்திலேருந்து ஒரு ஓவியம், ஒரு ஓவியத்துலேருந்து அப்படியே உயிர் பெற்று வந்தார். அதனால் அதனால தான் அவருக்கு சித்திரகுப்தன்னு ஒரு பெயர் வந்தது. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது, அது அப்புறமா சொல்கிறேன். அதாவது இப்போ முதல்ல சித்திரகுப்தன் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சித்திரகுப்தன் யார்? யம தர்மராஜனோட செக்ரட்டரி, ஒரு அசிஸ்டண்ட், ஒரு உதவியாளர். அவர் எப்படி உதவி பண்ணுறாரு யமனுக்கு அப்படின்னா, யம தர்மராஜன் யாருன்னு தெரியும் இல்லையா? யம தர்மராஜனோட வேலை என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் அதனுடைய எவ்வளோ ஆயுள் அது வாழணுமோ அவ்வளோ வாழ்ந்து முடித்த உடனேயும் அந்த உயிரை எடுத்துகிட்டு போவார், மேல்லோகத்துக்கு எடுத்துன்னு போய் அது அப்புறம் அடுத்த ஜென்மத்தில் அது என்னவா பிறக்கணுங்கிறதெல்லாம் அதை டிசைட் பண்ணுவாள். அது என்னவா அந்த அடுத்த ஜென்மத்தில் அது என்னவா பிறக்கணுங்கிறது எப்படி டிசைட் பண்ணுவான்னா, இந்த ஜென்மத்தில் ஒரு உயிர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது புண்ணியம் பண்ணியிருக்கா, பாவம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணுவாள். அதெல்லாம் அனலைஸ் பண்ணணும்னா அதெல்லாம் டாக்குமெண்ட் அதெல்லாம் எழுதி வைக்கணும் இல்லையா? அதை டாக்குமெண்ட் பண்ணணும். யாராவது ஒருத்தர் எழுதி வைக்கணும். இவன் ஒரு ஆள் இந்த இடத்துல பிறக்கிறான் அப்படின்னா, ஒரு ஏ அப்படின்னு ஒருத்தன் ஒரு பூமியில் பிறக்கிறான்னா, அவன் பிறந்ததுலேருந்து அவன் என்ன பண்ணான், அவன் பொய் சொன்னானா, அவன் நல்லவனாக இருந்தானா, மற்றவாளுக்கு உதவி பண்ணினானா, மற்றவாளை கஷ்டப்படுத்தினானா, ஏமாத்தினானா, ஏமாத்தாமல் நேர்மையாக நடந்துட்டானா, கல் அந்த மாதிரி ஒரு மதுபானங்கள் போதை வஸ்துக்கள்லாம் எடுத்துக்காமல் இருந்தானா, அப்படிலாம் பண்ணினா அதெல்லாம் நல்ல காரியங்கள். ஸோ அதெல்லாம் எழுதணும். யார் யார் என்னென்ன ஒரு மனுஷன் பிறந்தான்னா அவன் பிறந்ததுலேருந்து அவன் சாகிற வரைக்கும் என்னென்ன நல்லது பண்ணினா என்னென்ன கெட்டது பண்ணினா அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒருத்தர் எழுதணும். எழுதுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அதுக்கு பதிலாக ஒரு கேமரா இருந்ததுன்னா டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே படம் பிடிச்சா அது ஈஸியாக இருக்கும் இல்லையா? அது ஒரு ஓவியமாக வரைஞ்சா. அந்த மாதிரி தான் இந்த சித்திரகுப்தன் என்ன பண்ணுற, இந்த உலகத்துக்கு வர ஜீவன்கள் எல்லாம் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் என்னென்ன செயல்கள் பண்ணுறது அப்படிங்கிறது அத்தனையும் ஒரு ஓவியம் மாதிரி, ஒரு படம் மாதிரி, ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி டக்கு டக்குன்னு எடுத்து அப்படியே ஒரு ஃபைல், ஒரு ஆல்பம் அப்படியே க்ரியேட் பண்ணிடுறாரு, ஒரு சித்திரமாக. குப்தம் அப்படின்னாக்க ரகசியம்னு அர்த்தம். சித்திரம் அப்படின்னா தெரியும், ஓவியம், படம். அது ஃபோட்டோவாக இருக்கலாம், ஓவியமாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ரகசியமாக அந்த ஒரு ஓவியங்களை அவர் மெயின்டைன் பண்ணுறவர். அதனால தான் அவர் சித்திரகுப்தன் அப்படின்னு பேர். அதாவது கைலாசத்தில் ஒரு தடவை பார்வதி தேவி என்ன பண்ணினா, ஒரு அழகான ஒரு ஓவியம் ஒன்று வரைஞ்சா. ஒரு மனிதனை, ஒரு ஆண் மகன், ஒரு அழகான ஒரு இளைஞன், அவனுடைய யூத், அவனோட ஒரு படமாக வரைஞ்சா. வரைஞ்ச உடனேயும் அந்த சிவபெருமான் பார்த்துட்டு ஆஹா இவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓவியத்துக்கு அப்படியே உயிர் கொடுத்துட்டார் அவர். அப்படியே அந்த ஓவியத்துலேருந்து அப்படியே உயிரோடு அப்படியே வந்துட்டான், முழுசாக வளர்ந்த ஒரு மனிதனாக. அப்போ வந்தவொடனே அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கணும் இல்லையா? எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டான். உடனே அப்போ தான் அவள்லாம் யோசித்தேன். ஏன்னா அப்போ தான் யம தர்மராஜா ரொம்ப வேலை பலுவால் கஷ்டப்பட்டுன்னு இருந்தான். ஏன்னா அவன் உயிர்களையும் எடுக்கணும், அவளோட ரெக்கார்ட்ஸையும் மெயின்டைன் பண்ணணுன்னா அவனுக்கு கஷ்டமாக இருந்தது. ஸோ அவன் பிரம்மாட்ட போய் கேட்டான், எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் வேணும்னு. அப்போ இந்த சமயத்தில் இந்த சித்திரகுப்தன் வந்த உடனேயும் சரி இந்த சித்திரகுப்தனுக்கு அந்த வேலையை கொடுத்துட்டான். நீ பாரு, இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா உயிர்களும் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் என்னென்ன நல்ல காரியங்கள் பண்ணுறது, என்னென்ன கெட்ட காரியம் பண்ணுறது, எல்லா காரியங்களையும் நீ அப்படியே ஃபோட்டோவாக எடுத்துரும், அது படமாக வரைஞ்சி வச்சிரும் அப்படின்னு சொன்னார். அதை ரகசியமாக வச்சுக்கோன்னார். அதனால தான் அந்த படங்களை அவன் நம்மளை பற்றின எல்லா விஷயங்களையும் ஒரு ரகசியமான படங்களாக அவர் வச்சுக்கிறார். அதனால தான் அவருக்கு சித்திரகுப்தன் அப்படின்னு பேர். அவர் இன்றைக்கி தான் அவர் தோன்றினார் ஓவியத்திலேருந்து. அவரை நம்ம இன்றைக்கி நினச்சி அவரை இன்றைக்கி வேண்டிக்கணும். எதுக்கு வேண்டிக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த ஜென்மத்தில் நிறைய புண்ணியங்கள் பண்ணினா அடுத்த ஜென்மம் உனக்கு நல்லா இருக்கும், பாவங்கள் பண்ணினா அடுத்த ஜென்மத்தில் நம்ம கஷ்டப்படுவோம். அப்போது புண்ணியங்கள் பண்ணணும் இல்லையா? நமக்கு புண்ணியம் எப்போ நம்ம பண்ணுவோம்? நமக்கு நல்ல எண்ணம் வரணும் ஃபஸ்ட்டு.
யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறா, சாப்பாட்டுக்கு பசியால் ஒருத்தர் வாடுறா அப்படின்னா, ஐயோ பாவம் பசிக்கிறது, இந்தா சாப்பிடு அப்படின்னு வாங்கி வாங்கி கொடுக்கணும்னு தோணணும் இல்லையா? அந்த நல்ல எண்ணம் வரணும். அது மாதிரி நம்ம பஸ்ஸில் போயின்னு இருக்கோம், பக்கத்தில் ஒரு வயசான ஒருத்தர் நிற்கிறார், அல்லது ஒரு கர்ப்பிணி பெண் நிற்கிறா. நம்ம அப்போ என்ன பண்ணணும்? நம்ம பாட்டுக்கு நான் சீட்டு வாங்கியிருக்கேன், நான் உட்காந்துக்கிறேன்னு சொல்லாமல், ஐயோ பாவம் அவர் கஷ்டப்படுறார், நீங்கள் உட்காந்துக்கோங்க அப்படின்னு ஏந்து இடம் கொடுக்குறோம் இல்லையா? அப்படி அவர் பாவம்னு நமக்கு தோணணும், உதவணும்னு தோணணும் இல்லையா? நல்ல எண்ணங்கள் தோணணும், நல்ல புண்ணியம் பண்ணணும் அப்படிங்கிற நல்ல எண்ணங்கள் நமக்கு மனசில் வரணும். அதுக்கு நம்ம இந்த சித்திரகுப்தன் அவரை நம்ம வேண்டிக்கணும். எனக்கு நல்ல எண்ணங்களை எங்களுக்கு கொடுங்கோ, நல்லவாளாக எங்களை மாற்றுங்கோ அப்படின்னு நம்ம சித்திரகுப்தன்ட்ட இன்றைக்கி ஒரு நாள் அவர் தோன்றின இந்த தினத்தில் நம்ம அவர்கிட்ட வேண்டின்றோன்னா நமக்கு நல்ல எண்ணங்களை அவர் உருவாக்குவார். அதனால் நம்மளும் நல்ல மனிதர்களாக இருப்போம், நிறைய புண்ணியங்களை செய்வோம். அப்போ நம்மளுடைய அடுத்த பிறவி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்காக தான் சித்திரகுப்தனை நம்ம இன்றைக்கி வழிபடுறோம். ஏன்னா இந்த கதை பிடிச்சதா உங்களுக்கு? பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் இதை சொல்லுங்க. ஓகே, அப்புறம் வேறு ஒரு நல்ல கதையோடு உங்களை நான் அப்புறமா சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.